சென்னை சேப்பாக்கம் பிச் சுழலுக்கு சாதகமானது அப்படின்றதுனால பவர் பிளே முடிந்ததுமே ஸ்கோர் வேகத்தில் தோய்வு ஏற்படும். அந்த சமயங்களில் நிதானமாகவும் அதிரடியாகவுமே ஆடக்கூடிய பேட்டர் தேவை. இதனால சிஎஸ்கே அணி எப்போதுமே ஏலத்தில் ஒரு டெஸ்ட் பேட்டர் அல்லது நிதானமாக ஆடக்கூடிய பேட்டர்களை வாங்குவாங்க. சத்தஸ்வி புஜாரா, அஜிங்கியா ரஹானே, ராபின் உத்தப்பா போன்றவர்களை இதனால தான் சிஎஸ்கே வாங்கினாங்க. தற்போது சர்ஃப்ராஸ் கானையுமே இதே காரணத்திற்காக தான் வாங்கியிருக்காங்களாம். ஆனால் மேற்குறிப்பிட்ட மற்ற வீரர்களை விட சர்ஃப்ராஸ் கான் சற்று சிறந்தவராக இருக்காரு. இவரால் நிதானமாகவும் அதே நேரத்தில் அதிரடியாகவுமே விளையாட முடியும். மேலும் சமீப காலமாகவே இவருடைய பேட்டிங் ரொம்ப அதிரடியாக இருக்கு. சையத் முஷ்டக் அலி T20 தொடர்ல 7 போட்டிகள்ல 203 ஸ்ட்ரைக் ரேட்ல 65.80 சராசரியில 329 ரன்களை வச்சிருக்காரு. குறிப்பாக ஒரு போட்டியில 47 பந்துகள்ல சதம் அடித்து அசத்திருக்காரு. இவருடைய அதிரடி அதோட நிற்கல. அதனை தொடர்ந்து விஜய் ஹசாரே டிராபி தொடரிலுமே 49 பந்துகள்ல 55 ரன், 75 பந்துகள்ல 157 ரன் அப்படின்னு ஒரு நாள் ஃபார்மட்டிலுமே அதிரடியா காட்டியிருக்கார். இப்படி சர்ஃப்ராஸ் கான் அவர்கள் தொடர்ச்சியாக அபாரமாக செயல்பட்டு வருவதால இவருக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியுடைய பிளேயிங் 11ல இடம் கொடுக்க முடிவு பண்ணிருக்காங்களா. அதுவுமே டெவால் பிரவிஸ் இடத்தை சர்ஃப்ராஸ் கானுக்கு கொடுக்க பிளான் போட்டிருக்காங்க. அதாவது 4வது இடத்துல சர்ஃப்ராஸ் கானுக்கு கொடுக்க உள்ளதாக சொல்லப்படுது. இந்த இடத்துல ஆடினா மிடில் ஓவர்கள்ல சர்ஃப்ராஸ் கானால பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு சிஎஸ்கே நிர்வாகம் நம்புவதாகவுமே சொல்லப்படுது. சோ இந்த விஷயம் அதிர்ச்சியாக இருந்தாலுமே கண்டிப்பாக இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சிஎஸ்கே நிர்வாகம் பாத்தீங்கன்னா பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு பிளான் போட்டிருக்காங்க. அப்படி சர்ஃப்ராஸ் கான் சொதப்பும் பட்சத்துல அந்த இடத்திற்கு மீண்டுமே டெவால் பிரவிஸ் அவர்கள் வந்து விடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.